வணக்கம் ஜிஎஸ் மேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 7 சீட்டர் வாகனங்கள் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் கேட்குறது பட்ஜெட்குள்ளே கிடைக்குமா அப்படின்றது தான். ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்கிறோம், அப்படி இல்லைனா வந்து அக்கேஷனலாக ஒரு 50% வந்து நான் வந்து 4 பேர் 5 பேராக போவோம், இன்னொரு 50% வந்து 6 to 7 பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலியில் நாங்கள் அப்படி தான் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய மக்களுக்கு 7 சீட்டர் வாகனங்கள் அப்படின்றது தேவைப்படுது. பட் மார்க்கெட்டில் 7 சீட்டர் அப்படின்னு வரும்போது பட்ஜெட்குள்ளனா ரெனோ டிரைவர் வருது, மாருதி எர்டிகா வருது, XL6 இருக்குது, டொயோட்டாவோட எர்டிகா பார்ட்டான ரூமியன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கார்களை தாண்டி கியா கரன்ஸ், கிளாவிஸ், XUV 700 இப்படி போய்கிட்டே இருக்குது. பட் ஒரு 15 lakhs பட்ஜெட்டில் எனக்கு அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ரிலையபிளான ஃபியூல் எஃபிஷியன்ட்டான ஒரு 7 சீட்டர் வாகனம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறப்போ இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற வாகனம் மேபி உங்களுக்கான காராக இருக்கலாம். என்ன கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டொயோட்டா ரூமியனோட டாப் ஆஃப் த லைன் மாடலான வி வேரியன்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஆன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 15 lakhsல இந்த வெஹிக்கிளோட ப்ரைசிங் அப்படின்றத டொயோட்டா நிறுவனம் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இந்த பர்டிகுலர் மாடலை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி எல்லா புரிதலையும் நீங்கள் டீட்டெயில்டாக இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களோட க்ரோத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மேலும் இந்த காரை பற்றின விவரங்கள் இல்லை டொயோட்டாவில் இயர் அண்ட் ஆஃபர்ஸ் பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆனமலை ஈரோடு டொயோட்டா ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கள். டொயோட்டா ரூமியனோட சேஃப்டி ரீதியாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் மாடலில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத ஸ்க்ரீனில் எவிடென்ட்டாக நீங்கள் பார்க்க முடியும். 6 airbags, ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசஸ் கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ரிலேட்டடாக இந்த வண்டியில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டில் அந்த ஓல்டர் ஜென் டெக் பிளாட்ஃபார்ம், ஹார்ட் டெக் பிளாட்ஃபார்மாக பேஸ் பண்ண தான் இருக்குது. ஆவரேஜ் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். கூடிய சீக்கிரம் ரூமியன் அண்ட் எர்டிகா XL6 அப்டேட் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு மார்ச் ஏப்ரல் டைம்லாம் நடக்குங்க. அப்போ வந்து மேபி நீங்கள் ஒரு ஜென்ரேஷன் அப்டேட்டே பார்க்க முடியும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி தான் ஏற்பாடுகள் நடந்துட்டு இருப்பதா தெரிய வந்திருக்கு. ஸ்ட்ரக்சரலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஜிலாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆவரேஜாக உங்களுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். எக்ஸ்டீரியர் பேனல்ஸோட குவாலிட்டி, ஷீட் மெட்டலோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட் எனஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த வண்டியில் உங்களுக்கு என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஏஸ்பிரேட்டட் பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி கூட வந்து நீங்கள் பேர் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போது என்ஜின் பற்றி பேச ஆரம்பிக்கலாம். என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன ஸ்டோரி தான் உங்களுக்கு தெரியும். இந்த என்ஜினோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 101.64 பிஹெச்பி, 136.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களுக்கு இதில் ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் அசிஸ்டன்ஸும் கொடுத்துருப்பாங்க. மிச்சின் டைம் ஒரு 10 to 20 nm டார்க்கும் உங்களுக்கு 2.38 ஹார்ஸ் பவர் வரைக்கும் அந்த இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் மோட்டரை வச்சு ஒரு சப்போர்ட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பேட்டரிக்கான வாரண்டி அப்படின்றது 5 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதனால் வரைக்கும் அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் பேட்டரி வந்து பெரிதாக பிரச்சனை வந்ததா சொன்னதே இல்லை. நாளைக்கு அந்த பேட்டரி உங்களுக்கு ஃபங்க்ஷனே ஆகலனாலும் என்ஜினோட ஃபங்க்ஷனாலிட்டியில் எந்த விதமான பாதிப்பும் வராது. ஏன்னா இதை நிறைய பேர் கேட்குறீங்க, அதை சொல்லணும்னு நான் நினச்சேங்க. பவர் டெலிவரி கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லி லோடடாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லீனியராக ஃப்ளாட்டான ஒரு சர்ச் தான் இருக்கும். ரொம்ப அக்ரெசிவான பவர் டெலிவரி அப்படின்றது இங்கே கிடைக்காது. ஸோ நீங்கள் இதில் வந்து லைக் ஒரு ஃபேமிலிக்கான காராக தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அக்ரெசிவ் பவர் டெலிவரி வேணும்னா நீங்கள் வந்து இதை தாண்டி இருக்கக்கூடிய கார்களில் அந்த டர்போ பெட்ரோல், டர்போ டீசல் போகும்போது தான் எதிர்பார்க்க முடியும். இட்ஸ் ஆப்ட் ஃபார் அ பவர் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்கள் ஹில் ஸ்டேஷன்ஸில் ஏறீங்கன்னா சிரமப்படுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபஸ்ட்டு 2 கியரில் அழகாக புல் ஓவர் பண்ணிவிடும். அதிலெல்லாம் குறைகள் இருப்பதில்லை. கீழே வந்து என்ஜின் கார்டு கொடுக்கல, NVH இன்சுலேஷன் பேடிங் கேட்டிருக்கீங்கன்னா அதுவுமே கொடுக்கல. இந்த வண்டியில் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இருந்தால் அதோட சஸ்பென்ஷன், அதை பற்றி நான் பேசுகிறப்ப சொல்கிறேன். மேலே வந்து ஒரு ஷீட் ஆஃப் பேடிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிஃபைன்ட் என்ஜின் அப்படின்ற மாதிரி இந்த செக்மெண்ட்டில் சொல்லலாம். மைலேஜ் ரிலேட்டடாக கேட்டிங்கன்னா இந்த என்ஜின் வந்து ரியல் டைமில் உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஒரு 12 கொடுக்கும், ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 14 to 15 வரைக்கும் கொடுக்கும். இதுதான்
பெட்ரோலில் மைலேஜை பொறுத்த வரைக்கும். இதுவே நீங்கள் சிஎன்ஜி போகிறீங்க அப்படின்னா ரியல் டைமில் சிட்டிக்குள்ளே ஒரு 15 to 17, ஹைவேஸில் ஒரு 24 வரைக்குமே கிடைக்கும். சிஎன்ஜி போகிறப்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குங்க. பட் நீங்கள் வந்து பூட்டில் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக இன்னோவா வந்து ஃபஸ்ட்டு டைம் லான்ச் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த எர்டிகா ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்தப்போ கிட்டத்தட்ட இனோவாவோட ஒரு குட்டி வெர்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது டொயோட்டா கிட்ட அந்த ப்ராடக்ட் வந்தப்போ எர்டிகா ப்ராடக்ட் வந்து கிராஸ் பேட்சிங்கில் குளோபலாக வந்து சுசுகி அண்ட் டொயோட்டாவோட கொலாபில் கிராஸ் பேட்சிங்கில் உள்ள வந்தப்போ டொயோட்டா நிறுவனம் அதை எடுத்து டிசைன் ரீதியாக கொஞ்சம் வடிவமைச்சு அதை வந்து ஒரு குட்டி இனோவாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லி வடிவமைச்சிருந்தாங்க. அது வந்து நம்ம பார்க்குறப்ப நமக்கு தெரியும், இந்த மெஷ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய அந்த ஹனிகோம் மெஷ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய அந்த கிரில்ங்க, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட்டோட டிசைன் லுக் லைக் பார்க்கும்போது நமக்கு அந்த குட்டி இனோவா ஸ்டைலிங் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஒரு பெரிதான ஒரு டொயோட்டா பேட்சிங் கொடுத்துருக்காங்க, மினிமலான ஒரு ஏர் டேம்ப் பிளே, உங்களுக்கு ஹெட் லேம்ப்ஸாக இருக்கட்டும், ஃபாக் லேம்ப்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து வார்ம் ஒயிட்டில் தான் போயிருக்காங்க. அதாவது ஹாலஜன் ப்ரொஜெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப், இங்கே கீழேயுமே வந்து ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெளிச்சத்துக்கு, அதாவது டெப்த்துக்கு ரொம்பவே உதவி கொடுக்குங்க. ஒயிட்டில் போகாமல் இது போனது எனக்கு ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி பிடிச்சிருந்துச்சு. இந்த இடத்துல சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வென்ட்ஸ் அப்படின்றத எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 180லேருந்து 185 mm இருக்கும். சஃபிஷியன்ட் ஃபார் நம்ம இந்தியன் ரோட்ஸ்னு சொல்லலாம். ரொம்ப வந்து ஹார்ஷாக நீங்கள் வேகமாக போய் குழியில் விட்டிங்கன்னா மட்டும்தான் பெல்லி ஸ்க்ராட்ச் ஆகும். மற்றபடி வந்து இந்த கீழே தட்டுது அப்படின்ற கம்ப்ளைண்ட் இந்த வண்டியில் இருந்தது இல்லைங்க. இந்த காரோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த வைடான அந்த செகண்ட் ரோ விண்டோ தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியும். பார்த்தா உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வைடாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தோணும். 2740 mm இந்த பர்டிகுலர் வாகனத்தோட வீல் பேஸாக இருக்குது. இந்த வாகனத்து கூட காம்படிட்டராக இருக்கிற வாகனங்களோட கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கு. டைமென்ஷன் ரீதியாக இந்த டொயோட்டா ரூமியன் எந்த இடத்துல பொசிஷன் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். சரிங்க, டிசைன் எலிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் லைன் அந்த ஃபெண்டர்லேருந்து அப்படியே வந்து ஷார்ப்பாக அப்படியே த்ரூ அவுட் ரன் ஆகி அந்த ஹார்ச்சில் போய் உங்களுக்கு வந்து முடிகிற மாதிரி வடிவமைச்சு எடுத்து போயிருக்காங்க. சின்ன சின்ன சிலோட்ஸ் தான், அது பார்க்குறதுக்கு வந்து நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக போகாமல் ரொம்ப அவுடேட் இல்லாமல் சிம்பிள் அண்ட் க்ளீன் அப்படின்ற நேச்சரில் வடிவமைச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரெக்வஸ்ட் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா போத் சைட்ஸ் கிடைக்குது. குரோம் டோர் ஹேண்டில் ஸ்டாப் ஆஃப் த லைன் போகும்போது உங்களுக்கு பெல்ட் லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு டிசைன் எலிமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் ப்ளே பண்ணல. கீழே நீங்கள் வந்து டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது 185, 65, 15ங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரிட்ஜ்ஸ்டோன் டயர்ஸ் தான் இதில் போயிருக்காங்க. இந்த கைண்ட் ஆஃப் வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 inch கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். உங்களுக்கு லைனர்ஸாக பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் லைனர் வந்து செமி கன்சீல்டாக போயிருக்காங்க. டயர் நாய்ஸ் அண்ட் வின் நாய்ஸ் பற்றி நான் உள்ளே போகிறப்ப உங்களுக்கு பேசுகிறேங்க. டியூல் டோன் அலைவீல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஜி மாடல்ல இருந்தே கிடைக்குது. ஜிவி ரெண்டுலையுமே இந்த அலைவீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வார்வியம் பொறுத்த வரைக்கும் டர்ன் இண்டிகேட்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. இது வந்து எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் ஃபோல்டபிள் தான். ரிமோட் மூலமாகவும் ரிட்ராக்டபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடலில் டாப் ஆஃப் த லைன் மாடலில் மட்டும் தான் கிடைக்கும். ஜி மாடல் ஆக்சுவலாக வந்து எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் ஃபோல்டபிளாக இருக்கும். பட் ரிமோட் மூலமாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. அதாவது வண்டி லாக் பண்ணுறப்ப அன்லாக் பண்ணுறப்ப இந்த ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும் பார்த்தீங்களா, இந்த ஆட்டோ வார்வியமாக ஃபங்க்ஷன் ஆகும் பார்த்தீங்களா, அது வந்து இந்த வி மாடலில் மட்டும் தான் கிடைக்குது. லாக் அன்லாக் ஃபங்க்ஷனோட உங்களுக்கு சாவி அப்படின்றது அந்த பேசிக்கான ஒரு பிளாக் கலர் ஃபாப் கீ தான் கொடுத்துருக்காங்க. இந்த கீஸில் கொஞ்சம் அப்கிரேட் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இந்த வண்டியில் மேஜராக உங்களுக்கு லாங் ட்ராவலுக்கு கம்ஃபர்ட்னஸ் கொடுக்குறதே இந்த விண்டோ ஏரியா பார்ட்டிஷன் தாங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள், இந்த செகண்ட் ரோவோட உங்களுக்கு விண்டோ கிளாஸ் பார்ட்டிஷன் அப்படின்றது அவ்வளோ வைடாக கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் டிஎல் அப்படின்றது ரொம்ப ப்ராப்பராக உள்ள கிடைக்குது. அப்போது தீமும் உள்ள வந்து பிளாக் வித் பெய்ஜ் தீம் போயிருக்காங்க அப்படிங்கும்போது நல்ல ஏரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்குது. இந்த நெக்ஸால் இருக்கிற XL6 காட்டிலும் எர்டிகா அண்ட் ரூமியானை ப்ரிஃபர் பண்ணுவதற்கு ஒரு மேஜர் காரணமாக இது இருக்கலாங்க என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு வைடான ஒரு டோர் ஓப்பனிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இங்கே தேர்ட் ரோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்டான கிளாஸ் பார்ட்டிஷன் இருப்பதால தேர்ட் ரோக்குமே வெளிச்சம் அப்படின்றது உள்ள நல்லா கிடைக்குது. டோர் ஓப்பன் ஆயிருக்கிறத வச்சு உங்களால் ஃபைன் பண்ண முடியும். இங்கே பாருங்க, நல்ல பெரிதான ஒரு டோருங்க. சஸ்பென்ஷன் ரிலேட்டடாக பேசணும் அப்படின்னா மேக்ஃபர்சன் ஸ்டட் ஃப்ரண்ட்டில் காயில் ஸ்ப்ரிங்ஸோட போயிருக்காங்க. ரியலில் வந்து டார்ஷ் அண்ட் பீம் காயில் ஸ்ப்ரிங்ஸோட தான். ஃப்ரண்ட்டில் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் தான். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த 7 சீட்டர் செக்மெண்ட்டில் அண்டர் 15 lakhs போல் நீங்கள் வந்து ரெனோ ட்ரைபர் இருக்குது, கியா கரன்ஸ் கிளாவிஸ் வந்து பேசிக் மாடல் தான் எனக்கு தெரிஞ்சு போக முடியும். பேசிக் மாடலே டவுட்ஃபுல் தான். அதுலலாம் வச்சு பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்ஃபர்டபுள் சஸ்பென்ஷன். ஹேண்ட்லிங் கேரக்டர் நோக்கி இருக்காது, கம்ஃபர்ட்னஸ் நோக்கி இருக்கும். நீங்கள் லாங் ட்ராவல்லாம் போனீங்கன்னா சஃபிஷியன்டான கம்ஃபர்ட் இந்த வண்டியில் நீங்கள் எடுத்துக்க முடியும். பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பிரேக் அசிஸ்ட், இவிடி, ஏபிஎஸ் எல்லாமே இருக்குது. பட் ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் வந்து நினச்ச இடத்துல நிப்பாட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இட் வில் டேக் சம் ட்ராமாஸ். ஏன்னா ஒரு லாங்கான வெஹிக்கிள், உங்களுக்கு வந்து வண்டியோட டயர் சைஸும் கம்மி அப்படிங்கும்போது நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி ப்ளே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சஸ்பென்ஷன் அண்ட் பிரேக்ஸ் ரிலேட்டடாக இதுதாங்க. நீங்கள் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிலாம் கேட்டிங்கன்னா நல்லா சாலிடாக இருக்கும். 120லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டடாக இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைனில். ஆப்வியஸ்லி நீங்கள் கார்னர்ஸ் எடுக்கும்போது வண்டியோட லென்த்னால பாடி ரோல் அப்படின்றது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும்.
NVH லெவல்ஸ் டீசென்ட் எனஃபாக இருக்குதுங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். டெயில் லேம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அந்த வெர்டிகல் டைப் ஆஃப் கிளஸ்டர் தான் போயிருக்காங்க. பட் இதெல்லாம் க்ளோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா க்ளோ ஆகாது. இங்கே இருக்கக்கூடிய கன்சோல்ஸ் தான் க்ளோ ஆகும். அதாவது இங்கே இருக்கிற கன்சோல் இது வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன் பல்புங்க, ரிவர்ஸ் கெயிலும் ஹாலஜன் பல்பு. இந்த ஸ்ட்ரிப் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்ட்ரிப்பாக கொடுத்துருக்காங்க. ரியரில் நமக்கு வைப்பர், அதுக்கப்புறம் டீஃபகர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பாயிலர் இன்டகிரேஷன் அப்படின்றது இந்த 6 ஏர்பேக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் கொஞ்சம் பிட் ஆஃப் லென்த் அப்படின்றது கூடின மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதாவது முதல்ல வந்து இப்படி இருந்திருக்கும் அந்த க்ளோஷர் அப்படின்றது. பட் இப்போ கொஞ்சம் இப்படி தள்ளி இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் வந்து இந்த பேனல் வந்து இப்படி வந்திருக்குது. அந்த ரியர் ஏசி ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து ஹெட்ரூம்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டிசைன் எலிமெண்ட் அப்படின்றது கொஞ்சம் வந்து ஸ்லைட்டாக மாற்றி வடிவமைச்சிருக்காங்க. ஃபைன். அடுத்து ரியரில் வந்து நமக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பாடி கலரில் தான் பின்னாடி வந்து பம்பர்ஸும் முடிச்சிருக்காங்க. ரியர் பம்பர் இது ஜஸ்ட் ரிஃப்ளெக்டர் தாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் மேலே தான் போட்டிருக்காங்க. பம்பர்ஸோட குவாலிட்டி டீசென்ட் எனஃப்ங்க. ஸ்பேர் டயர் வந்து கீழே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக பார்க்குறப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பூட் ஸ்பேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து ஒரு பேக் ஒன்று எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பேக்கோட தான் வந்திருக்கிறேன். இந்த எர்டிகா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 பேக் வைக்கலாங்க. ப்ராப்பராக நீங்கள் வைக்க முடியும். நீங்கள் பெரிய ஒரு ட்ராலி இருக்கனால பின்னாடி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேக்கை உங்களால் வச்சுக்க முடியும். அதாவது ஒரு யூஸபிளான ஒரு பூட் ஸ்பேஸாக தான் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் அந்த லிட்டர்ஸ் கணக்கில் சொல்லி உங்களுக்கு குழப்ப விரும்பலை. உங்களுக்கு இந்த பேக்ஸ் கணக்கு வச்சு சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும் அப்படின்றக்காக அப்படி நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த தேர்ட் ரோ வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் 5 பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இதையுமே வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறப்ப இன்னும் பெட்டரான ஒரு பூட் ஸ்பேஸ் என்ஹான்ஸ் பண்ணி உங்களால் பயன்படுத்திக்க முடியும். டோர் பேட்ச் பொறுத்த வரைக்கும் வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் வந்து ஆவரேஜ் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். சாஃப்ட் டச் பேடிங்லாம் எதுவும் கிடைக்கல. உங்களுக்கு ஒரு க்ரோமில் வந்து ஒரு டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர் விண்டோஸாக இருக்குது. ஒன் டச் அப் அண்ட் டவுன் பவர் விண்டோஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது வச்சுக்க முடியும். அது கூட வந்து ஒரு குட்டியான ஸ்பேசிங் தான் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி. 7 சீட்டர் வாகனங்கள் அப்படின்னு வரும்போது தேர்ட் ரோ ஸ்பேசிங் வந்து நல்லா இருக்குதா அப்படின்றது தான் எல்லாத்தோட கேள்வியுமே. ஏன்னா மோஸ்ட்லி 7 சீட்டர்னு வந்தாவே அது குழந்தைகளுக்கான தேர்ட் ரோவாக தான் இருக்கும். அடல்ட் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிரமமாக அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து வர மாதிரி தான் இருக்கும். இங்கே ரூமியனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹெட்ரூம் பொறுத்து பாருங்கள். உங்களுக்கு ஹெட்ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிதான கவலைகளுக்கு இல்லை. நீங்கள் வந்து இங்கே 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஹெட்ரெஸ்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து அடல்ட்டே வந்து உட்காந்து வர முடியும். பின்னாடி பொறுத்த வரைக்கும் அண்டர் தை சப்போர்ட் இங்கே வந்து பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இங்கே வாங்க லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் ரோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தகுந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அந்த செகண்ட் ரோ வந்து மூவபிள். நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நகர்த்திக்கலாம். அப்படி பார்த்தப்போ எனக்கு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸில் வந்து கிராம்டாக ஃபீல் ஆகலை. அண்டர் தை சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. மற்ற 7 சீட்டர் வாகனங்கள் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடல்ட் உட்காந்து வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஷார்ட் ஸ்பின் ஆஃப் ட்ராவலுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்க போகுது. இதை தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்குமா தேர்ட் ரோவில் இருக்கவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிச்சம் நல்லா உள்ள வரனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து மேலே ரூஃப் மவுண்டடாக இருந்தது. பட் 6 ஏர்பேக்ஸ் வந்தனால இப்போ அதை பண்ண முடியல அப்படின்றனால இங்கே சைடில் போட்டிருக்காங்க. செப்பரேட் கண்ட்ரோலோட இருக்குது. உங்களுக்கு வந்து இது வந்து செப்பரேட் வந்து ஒரு ஏசி கன்சோலுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு த்ரோ இந்த சைட் கிடைக்குது. பட் என்ன பிரச்சனைனா இந்த பக்கம் நான் உட்காந்துருக்கிறேன்னா இந்த ஏசி வென்ஸை நான் அடைச்சிப்பேன். அப்போ இந்த சைடு இருக்கவங்களுக்கு அந்த ஏசி காற்று போகுமான்னு கேட்டிங்கன்னா இட் வில் டேக் சம் டைம். அந்த சைடும் கொடுத்துருக்கலாமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். மேபி இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக போகணுங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க போல். அந்த பக்கம் ஆக்சுவலாக 2 டைப் சி சார்ஜஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸ் கிடைக்குது. வாட்டர் பாட்டில் நம்ம உள்ளே வச்சுக்க முடியும் இந்த இடத்துல. பின்னாடி சாஞ்சு உட்காரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிக்ளைன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சாஞ்சிக்கலாம். ஸோ அதுவுமே இப்போ நான் சாஞ்சு உட்கார்றப்ப எனக்கு தேர்ட் ரோல ஆக்சுவலாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி என்னால் சொல்ல முடியல. இதை தாண்டி முதுகுக்கான லம்பா சப்போர்ட்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா டீசென்ட்ங்க. உங்களுக்கு வந்து நாட் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்கள் உட்கார்றப்ப வந்து பெரிதான ஒரு குறையா அதை சொல்ல மாட்டீங்க. ரூமியனோட செகண்ட் ரோ ஸ்பேசிங், அதாவது இந்த செகண்ட் ரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்ட் ரோவில் நான் உட்காந்தேன்னா எந்த அளவுக்கு எனக்கு லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ் வேணுமோ அதை எடுத்தது போக தள்ளி வச்சிருக்கேன். ஸோ இதை பொறுத்து பேசணும்னா இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரிதல் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் எடுத்து வந்திருக்கேன். இப்போ வந்து உள்ள ஏறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். உள்ள ஏறதுக்குலாம் வந்து ரொம்ப கன்ஜஸ்டட்லாம் இருக்காது. இறங்குறதுக்கும் அதே மாதிரி தான். பெரியவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஏறி போக முடியும். ரிக்ளைன் ஆங்கிள் இருக்குது இங்கே பாருங்க. நல்லா ரிக்ளைன் பண்ணிக்கலாம். உள்ளே ஏறி உட்காந்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ உள்ளே இங்கே செகண்ட் ரோவில் உட்காந்த உடனே எனக்கு டிஎல்ஓ வெளிச்சம்லாம் நல்லா ப்ராப்பராக கிடைக்குது. கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வுலாம் எல்லாம் ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் குறைய இல்லை. உங்களுக்கு தெரியும் 3 பேருக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இங்கே. அது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா சென்டராக உட்காந்துருக்கவங்களுக்கு கொஞ்சம் அந்த முதுகுக்கான சப்போர்ட் அப்படின்றது வந்து லம்பருக்கான சப்போர்ட்ங்கிறது கொஞ்சம் மேலே தள்ளி இருக்குது. அப்போது உட்காரவங்களுக்கு கொஞ்சம் முதுகு கொஞ்சம் அழுந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். மற்றபடி இந்த ரோவில் உட்காரும் போது எனக்கு முதுகுக்கான சப்போர்ட் கேட்டிங்கன்னா டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு ரிக்ளைன் ஆங்கிள் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ரிக்ளைன் ஆங்கிள் இருப்பதால் உங்களோட கம்ஃபர்ட் பொசிஷன் என்னவோ அதை உங்களால் எடுத்துக்க முடியும். லாங்லாம் போகிறப்போ நம்ம வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக அப்படியே சாஞ்சிட்டு வர முடியும். சரிங்க. அடுத்து இந்த காரில் இந்த லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா,
டீசென்ட் எனஃப்ங்க. அதாவது இந்த செகண்ட் ரோ அப்படின்றத பின்னாடி நான் ஒரு அடல்ட் உட்காந்தேன்னா எந்த அளவுக்கு ஸ்பேசிங் எடுப்பனோ அத எடுத்தது போக தள்ளி வச்சிருக்கேன். அப்பவுமே உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்றது கிடைக்குது. அண்டர் தை சப்போர்ட்ட பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லைட்லி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆப்ட்டான ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கும். ரியர் ஏசி வென்ட்ஸ் கிடைக்குது. கீழ வந்து இது கூட டைப் சி சார்ஜர் குடுத்துருக்காங்க. ஃப்ளோருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டான ஃப்ளோர் தான். சென்டர்ல ஒரு பேசஞ்சர் உட்கார்ந்தாங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு நெருடல குடுக்காது. மேல நமக்கு ஒரு கேபின் லேம்ப் அப்படின்றத குடுத்துருக்காங்க. 2ண்ட் ரோவையும், 3ர்ட் ரோவையும் வந்து சென்டர் பொசிஷனிங் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய மாருதி, டொயோட்டா ரீசென்ட்டா வரக்கூடிய கார்கள்ல இந்த ஹெட் ரெஸ்ட் ரொம்ப பெருசா இருக்குதுங்க ஃப்ரண்ட்ல. அது என்னன்னா எனக்கு வந்து இப்படி உட்கார்ந்திருக்கிறப்ப எனக்கு ஃப்ரண்ட் அப்படியே மறைச்சு குடுக்குது. அது கொஞ்சம் சின்னதா பண்ணாங்கன்னா நல்லா இருக்குமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் வந்து ஒரு இது என்ன சொல்றதுங்க, கலர் வந்து ப்ரவுன் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி கைண்ட் ஆஃப் ஒரு கிரே டெக்ஸ்சர்ல மேல போட்டுருக்காங்க. சென்டர்ல வந்து பிளாக் கன்சோல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வுட் பேனல் ஃபினிஷ் மாரி லுக் லைக் குடுத்துருக்காங்க. கீழ வந்து பைக் ஸ்டீம்ல போயிருக்காங்க. பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி டீசென்ட்ன்னு சொல்லலாம். டெஃபினெட்லி. ரொம்ப வந்து புவரா இருக்கு அப்படின்னுலாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். ஏசி வென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ஃப்ரெஜைலா இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஓரளவுக்கு வந்து டீசென்ட்டா இருக்கு. அது நெறைய வண்டியில பார்த்துட்டேன். ஏசி வென்ட்ஸ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாலிடான குவாலிட்டில பண்றதில்ல. மேபி காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணணும் அப்படின்னு பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். இத தாண்டி க்ளோவ் பாக்ஸ் ஒரு குட்டி க்ளோவ் பாக்ஸ்ங்க. மேல ஹாலஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேபின் லேம்ப் அப்படின்றது இருக்குது. ஐஆர்விஎம் பொறுத்தவரைக்கும் வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிளா குடுத்துருக்காங்க. சன் வைசர்ஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேனிட்டி மிரர் வந்து கோ டிரைவருக்கு மட்டும் தான் வருது. டிரைவருக்கு ஜஸ்ட் ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் தான் போட்டுருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ஸோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஃப்ரண்ட்ல வந்து எனக்கு முதுகுக்கான லம்பாருக்கான சப்போர்ட் வந்து டீசென்ட்டான இருக்கு. அதாவது முதுகு தண்டுவடத்துக்கும் அந்த டிஸ்க்குக்குமான சப்போர்ட் அப்படின்றது டீசென்ட்டா இருக்கு. உட்காரப்போ வந்து லாங் டிராவல்ல பெரிதான ஒரு குறைய நம்ம சொல்ல மாட்டோம். அதே மாரி அண்டர் தை சப்போர்ட் கேட்டீங்கனாலும், அண்டர் தை சப்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம் என்ன பொறுத்தவரைக்கும். அது மட்டும் என்ஹான்ஸ் பண்ணியிருந்திருக்கலாமோன்னு தோணுது. ஹெட் ரெஸ்ட் ப்ராப்பரா குடுத்துருக்காங்க. சென்டர்ல ஒரு நெக் பில்லோ வச்சீங்கன்னா, கழுத்துக்கு வந்து லாங் டிராவல்ல அந்த வலி வராம இருக்குங்க என்ன பொறுத்தவரைக்கும். ஷோல்டருக்கான சப்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டீசென்ட் எனஃப்னு சொல்லலாம். பாடி ரோல கொஞ்சம் பிடிமானமா இருக்கும். இத தாண்டி பிளைண்ட் ஸ்பாட் உருவாகுமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஐஆர்வியுமே வந்து பெரிதான ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ட குடுக்காது. நீங்க ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இங்க கிடைக்குது. ஸோ அப்படிங்கும்போது உங்களோட பொசிஷனுக்கு தகுந்த மாரி எடுத்துக்கலாம். நல்ல ஹைட்ல உட்கார்ந்தீங்கனாலும் ஹூலோட விசிபிலிட்டி அப்படின்றது வந்து பெட்டரா எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஸ்லோப்பிங்கா முடிச்சிருப்பாங்க இங்க. இந்த பில்லர் வந்து மேபி ஹில் ஸ்டேஷன்ஸ்ல உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட்ட உருவாக்கலாம். இந்த பில்லர் மொத்தமா சேர்ந்து. ஓஆர்விஎம்லாம் நமக்கு கிளியரான ஒரு விசிபிலிட்டி தான் கெயின் பண்ணி குடுக்குது. சீட்ஸோட கம்ஃபோர்ட் இந்த எர்கனாமிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு குடுத்துருக்காங்க. இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்னு பார்க்கும்போது ஜி அண்ட் வி மாடல் 2லயுமே வந்து ஒரே இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான். ஆக்கமோ சரவுண்ட் சென்சார் குடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர்ஸ், 2 ட்வீட்டர்ஸ்ங்க. உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கேட்டறலாம். ஆடியோ குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் டீசென்ட்டா இருக்குங்க. பெருசா குறை சொல்ல மாட்டோம். மல்டிலர் அன்லெஸ் நம்ம ஒரு ஆடியோ ஃபைல் இல்லாத வரைக்கும். ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் வயர்லெஸ்ஸா பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டி மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பாருங்க. அடாப்டிவ் கெய்லன்ஸ் கிடைக்கலங்க ஷாக்கிங்லி. அது குடுத்துருந்துருக்கலாம் என்ன பொறுத்தவரைக்கும். ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் கிடைக்குது. த்ரோ பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா த்ரோ இருக்கு. செகண்ட் ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 3ர்ட் ரோக்கு வந்து சைட்ல இருக்கும் உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் அப்படின்றது. நல்ல ஒரு த்ரோ இருக்குங்க. அதுலலாம் குறைகளே இல்ல. கீழ வந்து 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன், அதுக்கப்புறம் வந்து ஒரு யூஎஸ்பி டைப் சார்ஜர், அப்புறம் 2 கப் ஹோல்டர்ஸ் அப்படின்றது குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஆக்சுவலா வந்து கூல்டு கப் ஹோல்டர்ஸ் கிடைச்சிட்டு இருந்தது. அது இப்போ மிஸ் அவுட் ஆகுது. எம்ஐடி கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டரான்னு கேட்டீங்கன்னா, இல்ல அனலாக்ல போட்டுருக்காங்க. பட் நல்லா லெஜிபிளா பார்க்கறதுக்கு கிளீன் அண்ட் கிளியரா இருக்கு. சென்ட்ரல்ல ஒரு டிவி ஸ்கிரீன் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணி குடுக்குது. டாப் ஆஃப் த லைன்ல மட்டும் தாங்க க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்குது. இந்த அதாவது வி மாடல்ல மட்டும் தான் கிடைக்குது. ஜி மாடல்ல இது ஒரு மேஜர் மிஸ்ஸா நான் பார்க்குறேன். ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் ரெகுலரா அந்த ஸ்டீரிங்ல கிடைக்கிற மாதிரி அதாவது 3 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட் தான். ஸ்டீரிங்ல வந்து நமக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மென்ட் மட்டும் தான் கிடைக்குது. டெலஸ்கோபிக் குடுக்கல. குடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ஓகே ஃபைன். ஹார்ன் பொறுத்தவரைக்கும் டுயல் ஹார்ன் செட்டப் டீசென்ட் எனஃப்பா இருக்கு. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுமே இங்க கிடைக்குதுங்க. இங்க பாருங்க ரியர் ஏசி வென்ட்க்கு டெடிகேட்டடான ஒரு ஸ்விட்ச் வச்சிருக்காங்க. இந்த ஸ்விட்ச ஆன் பண்ணீங்கன்னா மட்டும் தான் பின்னாடி வந்து ரியர் ஏசி ஆக்டிவேட் ஆகும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப், அதுக்கப்புறம் ஹெட்லாம்ப் லெவலருக்கான ஸ்விட்சஸ் அண்ட் நாப்ஸ் எல்லாம் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. கீழ ப்ராப்பரான ஒரு டெட் பெடல் குடுத்துருக்காங்க. ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங்கும் ஆப்டிமைஸ்டா தான் இருக்கு. எந்த விதத்திலுமே நமக்கு வந்து இன்டரப்ஷன்லாம் இருக்காது. நல்ல கன்வீனியன்ட்டா இருக்கக்கூடியது தான் என்ன பொறுத்தவரைக்கும். கிளட்ச் வந்து ஹார்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஹார்டாலாம் இல்லங்க. ஓஆர்விஎம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜாய்ஸ்டிக், அதுக்கப்புறம் வந்து டிரைவர் சைடு விண்டோ மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனாலிட்டியோட கிடைக்குது. மீதம்லாம் நார்மல் பவர் விண்டோஸாக கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தாராளமாக வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து
சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம், அதுக்கான ஸ்பேசிங் தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த டொயோட்டா ரூமியனோட ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வண்டியோட மந்த்லி ஓனர்ஷிப் காஸ்ட் கிட்டத்தட்ட வந்து 31,000 கிட்ட இருக்குங்க. அதாவது வந்து இஎம்ஐ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், இன்சூரன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், 1000 கிலோமீட்டர் பெர் மந்தோட ஃபியூல் காஸ்ட் அப்படின்றத இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு பட்ஜெட்குள்ள ஒரு ஒரு 7 சீட்டர் பார்க்குறீங்க, ப்ராக்டிக்கலாக அடிக்வேட்டான ஒரு ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் நீட்ஸை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த டொயோட்டா ரூமியன் அப்படின்ற ப்ராடக்ட்டை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ தாண்டி உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் டொயோட்டா ப்ராடக்ட் மேலே ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கன்சல்டேஷன் டீமை ரீச் பண்ணுங்கள். ஆஃபர்ஸ் ரிலேட்டடாக ஆனமலைஸ் டொயோட்டோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை ரீச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சச்சர வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.